வணக்கம் மக்களே. இந்த வீடியோ ஆனது +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து காலேஜில் சேர்றதுக்கு அல்லது அட்மிஷன் வாங்கிட்டு காலேஜ் ரீஓப்பனிங் அதாவது காலேஜ் ஓப்பனிங்காக காத்துக்கிறக்கூடிய மாணவர்களுக்கு தான் அது. இப்போ நீங்கள் காலேஜ் டிகிரி சேர போகிறீங்க, சேர்ந்துட்டு அதை முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணும். அதுக்கு தான் நம்ம வந்து காலேஜில் படிக்கிறோம். அது வந்து அரசு பணியில் எப்படி வேலைக்கு போகிறது, அது என்ன கேரியரை சூஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி நீங்கள் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறது உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டார்னால் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு மார்க் இன்டர்வியூ அந்த மாதிரி வேலைக்கு போயிடலாம். ஆனால் அரசு பணியை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து 1 இயர் 2 இயர்ஸு நீங்கள் வந்து தயாரானதான் நீங்கள் வந்து அந்த எக்ஸாமினேஷன்ஸ் போக முடியும். அந்த எக்ஸாமினேஷன்ஸு காலேஜ் படிக்கையிலே நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து செலவு செஞ்சீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் உங்களை தயார்படுத்திட்டீங்கன்னா ஈஸியாக காலேஜ் முடித்ததுக்கப்புறம் 1 or 2 இயர்ஸ் ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அரசு பணியை பொறுத்த மட்டும் 2 இருக்குது. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கு. மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு. இந்த மத்திய அரசு பணிகளை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் இதான் முக்கியமான 2 மேஜர் சங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து குரூப் டியிலேருந்து குரூப் சியிலேருந்து குரூப் பி வரைக்கும் எல்லா விதமான போஸ்ட்டுமே இருக்குது. இது போக பேங்கிங் அப்படிங்கிற ஒரு செக்டார்ஸ் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அது தனி, ரெவன்யூ, தாலுக்கு, அதே மாதிரி பிடிஓ ஆஃபீஸ் அந்த மாதிரி தனியாக இருக்கிறது. இது போக சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படின்னு தனியாக இருக்குது. அது யூபிஎஸ்சி நடத்தக்கூடியது. இதில் ஒன்று நீங்கள் எப்படி தயார் பண்ணுறது, உங்களுடைய விருப்பமும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அதில் நீங்கள் வந்து எப்படி சார் குயிக்காக வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் வந்து தயார் பண்ணி போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பேங்கிங் செக்டார்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே அது அதிகமான வேலை ஆட்களை எடுக்கிறது வந்து பேங்கிங் செக்டார் தான். இப்போ கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேங்கிங் செக்டார்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்துகிறது எல்லாமே ஐபிபிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு தான். இப்போ எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, பேங்கிங் யாரெல்லாம் தயாராகனா எனி டிகிரி இருந்தால் போதும். நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸாம் படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது, பிகாம் படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. எந்த டிகிரி இருந்தாலும் போதும், நீங்கள் வந்து பேங்க் செக்டார் சூஸ் பண்ணிக்கலாம். பேங்கிங் செக்டார்ஸை பொறுத்தளவுக்கு பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த மட்டும் என்ன ஈஸியான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஜிகே கரண்ட் அதாவது ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி இந்த மாதிரிலாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. லாஸ்ட் 3 months ஆர் 6 months உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. மற்றபடி இந்த மேக்ஸு, ரீசனிங் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் அது ப்ராக்டிஸ் மூலம் நீங்கள் வந்து என்ன செஞ்சலாம், பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். முறையான ஒரு பயிற்சி வகுப்பில் சேர்ந்து நீங்கள் படித்து ஆன்லைன்லேயே இருக்குது, அதில் நீங்கள் சேர்ந்து சில புத்தகங்கள் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் போட்டிங்கன்னா பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாமினேஷன் தயாரானால் கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம். ஒவ்வொரு வருஷமும் பல்வேறு எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதில் பிஓ அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ். அதை பேங்க் மேனேஜருடைய ஃபஸ்ட் என்ட்ரி லெவல் போஸ்ட் பேர் தான் பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸு. அதே மாதிரி அசிஸ்டன்ட்ஸ் அல்லது கிளர்க்ஸ் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஸோ பேங்கிங் செக்டர்ஸை பொறுத்த மட்டும் எல்லா பேங்க்குமே ஒன்று தான். அதாவது தனியார் பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க் அப்படிலாம் கிடையாது. அதே சமயத்தில் அதை ரெக்ரூட் பண்ணுறது எல்லாமே வந்து ஐபிபிஎஸ் தான். ஸ்டேட் பேங்க் மட்டும் தனியாக கால்ஃபார் பண்ணுவாங்க. இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வரும். ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் தொடர்பான இதெல்லாம் வரும். ஸோ அதனால் கல்லூரி மாணவர்கள் இப்போயே நீங்கள் வந்து காலேஜ் படிக்கையில் என்ன செஞ்சுக்கோங்க, பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸ் எனக்கு வந்து சில பேருக்கு பிடிக்கணும் சார், பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் போகணும் அப்படின்னா இப்போயே நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. இதுக்கு பிகாம் தான் படிக்கணும் அவசியமே கிடையாது. பிசிஏ எது படித்தாலும் சரி, எனி டிகிரி, நீங்கள் ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் ஒரு காலேஜில் சேர்ந்தால் கூட நீங்களும் தயாராகலாம். ஒரு பெரிய லெவலெல்லாம் இங்கிலீஷு, பெரிய லெவலில் மேக்ஸ் போடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஈவன் பிஎஸ்சி மேக்ஸுக்கு படிக்கிற ஒரு மாணவனுக்கு என்ன மேக்ஸ் அவனுக்கு இருக்கோ அதே தான் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. அதனால் வந்து இந்த மேக்ஸ் வேறு, அவங்க வந்து 3 வருஷம் 5 வருஷம் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறவங்க அது வேறு. ஸோ அதனால் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓரளவு கொஞ்சம் பேசிக் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் தேவைப்படும். அதாவது சார் நான் வந்து மெட்ரிகுலேஷன்ஸே படிச்சிருக்கேன் சார், 12வது வரைக்கும் சிபிஎஸ்சிலே படிச்சிருக்கேன்னா அந்த இங்கிலீஷ் வேறு, இந்த இங்கிலீஷ் வேறு. இதற்கு வந்து ஆங்கில செய்தித்தாளை நீங்கள் வந்து வாசிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறோம். இப்போ ஆன்லைன்லேயே கூட இருக்குது. அல்லது நீங்கள் வந்து டெய்லி இன்றைக்கி பேப்பர்லாம் வந்து ரொம்ப ₹5 ரொம்ப கம்மியான விலைகளாக கிடைக்கிது. அதை படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். நான் வேணால் அடுத்த வீடியோவில் எப்படி ஆங்கில செய்தித்தாளை வாசித்து நம்முடைய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு தயாராகிறத சொல்கிறேன் நான். ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தயாராகிடலாம். சாதாரண ஒரு பேசிக் மேக்ஸ் போட தெரிஞ்சால் போதும். ரொம்பலாம் ஒரு பெரிய லெவல்லலாம் வந்து மேக்ஸ் இதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கையிலே வந்து ஆன்லைனில் நிறைய யூடியூப்ஸ் வீடியோ இருக்குது, ஆன்லைன் கோச்சிங்ஸ் இருக்குது இந்த பேங்க் எக்ஸாமினேஷன்ஸுக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரேஸ் அவங்க நடத்துகிறாங்க. அதே மாதிரி
கிராக் வித் ஜாக் இவங்கெல்லாம் பேங்கிங் வந்து நிறையா நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அல்லது நீங்கள் வந்து சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது பேங்கிங் கிளாஸ் இருந்துச்சுன்னா அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள். கொஞ்சம் சேர்கிறதுக்கு முன்னாடியே அந்த கோச்சிங் கிளாஸஸ்லாம் பற்றி விசாரிச்சுக்கோங்க. யார் நடத்துகிறாங்க, எத்தனை பேர் ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதேமாதிரி அந்த இதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வந்தாங்கன்னா சும்மா அவங்கள்ட்ட போய் கேளுங்க, சார் இந்த இதில் எப்படி சேரலாமா அப்படின்னு. காலேஜ் டிகிரியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து இந்த செமஸ்டர் டைமில் மட்டும்தான் வந்து படிக்க போகிறீங்க, அல்லது இன்டர்னல் டைமில் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. மீதி நேரம் நிறைய டைம் இருக்கும். குறிப்பாக சாட்டர்டே சண்டேலாம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் என்ன செய்யுங்க, பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும் தயார் பண்ணி நீங்கள் உங்களை தயார் பண்ணிங்கன்னா காலேஜ் முடிக்கிற சமயத்தில் நீங்கள் ஈஸியாக ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி வேலைக்கு போயிடலாம். இது ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த மட்டும் பேங்க் எக்ஸாமினேஷனுக்கு எஸ்எஸ்சிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேங்க் எக்ஸாமினேஷன்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் ஜிகே கேட்பாங்க. அதாவது ஹிஸ்ட்ரியிலேருந்து மாடர்ன் இந்தியா, மெடிவல் இந்தியா, ஆன்சியன் இந்தியாவிலேருந்து அதில் சில கேள்விகள், ஜியாகிரஃபியில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதில் ஒரு கேள்வி 2 கேள்வி அந்த மாதிரி தான் இருக்கும். எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும் மேக்ஸ் வந்து பேங்கிங் மேக்ஸை காட்டிலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பேங்கிங்கில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அரித்மெட்டிக் ரெண்டுமே இருக்கும். இதில் வந்து வெறும் அரித்மெட்டிக் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்சி மேக்ஸை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான ஒரு இது. இதுக்கும் அதில் ஃபாஸ்ட் வேணும். பேங்க் எக்ஸாமினேஷன்ஸில் என்ன சொல்ல போனால் அது வந்து ஒரு ஐபிஎல் கேம்னா இது வந்து ஒரு 1 டே கேம். எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, வருஷத்துக்கு 4 எக்ஸாம் மினிமமாக எனி குவாலிஃபிகேஷன்ஸ் 10th 12th டிகிரி இந்த இதில் எடுக்கிறாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000லேருந்து 1,00,000 பேர் 1,00,000 கேண்டிடேட் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவல் எக்ஸாமினேஷன்ஸ் அதுக்கு நீங்கள் தயாரானீங்கன்னா எல்லா எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி பாஸ் பண்ணிடலாம். இதான் எஸ்எஸ்சியை பொறுத்தவரை சிறப்பம்சம். அதில் வந்து இப்போ கூட காலண்டர் வெளியிட்டிருக்காங்க. இந்த வருஷத்தில் டைம் பவுண்டாக இருக்கும். குறைஞ்சது 1 வருஷம் அல்லது 1.5 வருஷத்துக்கு நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இதுதான் வந்து எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும். இதுக்கு நிறையா தமிழில் வீடியோ இருக்குது, எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. சந்துரு மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நடத்துகிறாரு, அதெல்லாம் கூட ஃபாலோ பண்ணுங்கள். அவர் வந்து அப்டேட் பண்ணுறாரு. நிறைய ஆன்லைன் கிளாஸஸாக இருக்குது. ஸோ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கையில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாமினேஷன் தயாராகிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா தனியாக வேணால் நான் வீடியோ போடுறேன், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சார் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், வேணால் நான் போடுறேன். இது ரெண்டாவது. அதுக்கடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேங்க் சொல்லிட்டோம், அடுத்து எஸ்எஸ்சி சொல்லிட்டோம். மூணாவது ரயில்வே வந்து எல்லா கேட்டகரி மக்களுக்கும் டெக்னிக்கல்லேருந்து ஆர்ட்ஸ்லேருந்து சயின்ஸ்லேருந்து பிஇலேருந்து எல்லா மக்களுக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு துறை எதுனா ரயில்வே துறை. ஏன்னா லார்ஜ் நெட்வொர்க்கு. ரயில்வேயில் எப்படி வேலை வாங்குறது, நிறைய பேருக்கு ரயில்வேனா ரொம்ப பிடிக்கும், ட்ராவல் பண்ணுறது பண்ணலே அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, அவங்களுடைய இன்னும் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் லேட் ஆகாமல் ஒழிய மற்றபடி Tier 1 Tier 2 அப்படின்ட்டு டக்குன்னு வச்சு ரிசல்ட் போட்டுருவாங்க. நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த மட்டும் பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ்குள்ள உள்ள அந்த ஒரு மேக்ஸ் ஒரு பேசிக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் தயாரானீங்கன்னா நீங்கள் ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரயில்வே எக்ஸாமினேஷன் தமிழ்லேயே இருக்கும். ரயில்வே எக்ஸாமினேஷன் இங்கிலீஷே கிடையாது, தமிழ்லே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கிடையாது. இதெல்லாம் வந்து ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸோட ஒரு சிறப்பம்சம். 100 கொஸ்டின்ஸ் 120 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதில் மேக்ஸ், ரீசனிங், ஜிகே தான் கேட்பாங்க. ஜிகே பொறுத்த மட்டும் எஸ்எஸ்சியில் உள்ள ஜிகே தான் இதில் கேட்பாங்க. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரூவ் பண்ணிங்கன்னா ரயில்வே எக்ஸாம் ரொம்ப ஈஸி. எஸ்எஸ்சி மாதிரி இங்கிலீஷ்னால் அதில் கிடையாது. ஸோ இதான் ரயில்வே எக்ஸாமினேஷன். ரயில்வேயை பற்றி வேணால் நான் தனியாக போடுறேன். ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது எப்படி படிக்கிறது அப்படின்னு. ஒன்று நீங்கள் வந்து இந்த யூடியூப் உள்ளே போய் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுதான் மூணாவது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நாலாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு டிஎன்பிசி எக்ஸாமினேஷன். டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தளவுக்கு Group 4, அதேமாதிரி Group 2, Group 2A, அதுக்கு Group 1 அந்த மாதிரி பல சர்வீசஸ் இருக்குது. Group 4 விஓங்கிறது அடிமட்ட, அதாவது விஓ எல்டிசி லோயர் இதிலேருந்து உள்ளே போகிறது. இது 10th குவாலிஃபிகேஷன்ஸ் அதிலே போகணும். ஆனால் 10th படித்தவங்க மட்டும் இதில் எழுதி பாஸ் பண்ண முடியாது. நிறையா வாஸ்ட்டாக படிக்கணும். ஜிகே தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கேட்பாங்க. இப்போ ஸ்கூல் புக்ஸ் தான் முக்கியமானது. இதுக்கு நிறையா கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போயே இந்த ஃபஸ்ட் இயர் படிக்கையில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், டிஎன்பிசிக்கும் படிக்கலாம். டிஎன்பிசிக்கும் நிறையா இது கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. யூடியூப் சேனல் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி அந்த மாதிரி நிறைய பேர் நடத்துகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது மாணவர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுலேருந்து முதல்ல செய்தித்தாள் வாசிக்கக்கூடிய ஒரு தமிழ் பேப்பர்னாலும் சரி ஆங்கில செய்தினாலும் அதை வாசிங்க. செய்தித்தாளில் நிறைய செய்திகள் வரும் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு சம்மந்தமானது. அப்போ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி போகலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய உங்களுடைய கருத்து. உங்களுடைய விருப்பம், தகுதி, இதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேங்கிங்கா, ரயில்வேயா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனா அல்லது டிஎன்பிசி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்து தயவுசெய்து நேரத்தை விரயம் பண்ணாமல் டிகிரி முடிச்சுட்டு பார்ப்போம்னு அப்படி நினைக்காங்க. இப்போ வந்து
காலையில் சமைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நைட்டு தூங்குறீங்க, காலையில் எந்திரிச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்ன செய்யணும்னு தோணும். அதே சமயத்தில் நைட்டே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு குக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த டிகிரி படிக்கிறது, டிகிரி முடிச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. அதே சமயத்தில் இந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கையிலே நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திட்டீங்கன்னா அரசு பணி வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் வந்து நான் சொல்லணும்னு விரும்ப இது சம்மந்தமான உங்களுடைய டவுட்டு, கிளாரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தொடர்பாக தனித்தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ வேணும், ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் எப்படி பாஸ் பண்ணுறது, டிஎன்பிசி பாஸ் பண்ணுறது அப்படின்னு இது பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.